Hello all, welcome back to SPD 360, the study plan report. In our last class, we learned the usage of won't. அதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்களா மாட்டீங்களா இதெல்லாம் எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன் டுடேஸ் கிளாஸ் we are going to learn ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதே இல்லையா இல்லை செய்யவில்லையா. நோட் மை வேர்ட்ஸ், செய்கிறதில்லையா செய்யவில்லையா எப்படி யூஸ் பண்ணணும், இங்கிலீஷில் எப்படி சொல்லணுன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். For that we are going to learn the usage of don't. Don't is nothing but do plus not. இது present tenseல ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இந்த டோன்ட் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்வதில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ரெகுலர் ஹேபிட், நம்மளுடைய பழக்கம், நம்ம செய்வதில்லை அப்படின்னா அதுதான் நம்ம பழக்கம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட் ப்ரெசன்ட், தற்போது இப்போது நிகழ்காலத்தில் நான் ஒரு விஷயத்தை செய்கிறதில்லை, இல்லை என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம டோன்ட் யூஸ் பண்ண போகிறோம். லெட் us look into some example sentences now. I don't watch movies. நான் படங்கள் பார்ப்பதில்லை. Children don't play outdoor games nowadays. இப்போல்லாம் குழந்தைங்க வெளியில் போய் விளையாடுறதில்லை. I mean விளையாடுறதே இல்லை. Next one, he doesn't smoke. அவன் புகை பிடிப்பதில்லை. நம்ம சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் he, she, it இது மூணுத்தில் ஏதாவது இருந்தால் டூக்கு பதில் நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு லெசனில் பார்க்கலாம். இப்போது டூ அண்ட் டோன்ட் வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு பார்க்கலாம். டு யூ ஸ்மோக், நீங்கள் புகைப்பிடிப்பதுண்டா. டோன்ட் யூ ஸ்மோக், நீங்கள் புகைப்பிடிப்பதில்லையா. இங்கேயும் தில்லை வந்திருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. சீதா டசன்ட் ஹாவ் அ பெட். சீதா கிட்ட செல்ல பிராணிகள் இல்லை. இப்போது நிகழ்காலத்தில் அவங்கக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம டசன்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். நவ் மூவிங் ஆன் டு த யூசேஜ் ஆஃப் டிட் நாட், டிண்ட். டிண்ட் இஸ் ஈக்குவல் டு டிட் ப்ளஸ் நாட். இது நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்சஸ் தான், பட் பாஸ்ட் டென்ஸ், அதாவது ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம். அப்படின்னா தமிழில் நம்ம ஒரு விஷயத்தை செய்யவில்லை, அங்கே தில்லை செய்வதே இல்லைன்னு பார்த்தோம், இங்கே செய்யவில்லை. ஸோ ஒன்ஸ் இன் அ டைம் நான் அந்த விஷயத்தை செய்யலை, முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸ். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டிடன்ட் பை தட் சாரீ பிகாஸ் இட் வாஸ் வெரி காஸ்ட்லி. நான் அந்த சாரியை வாங்கலை பிகாஸ் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, வாங்கவில்லை. செகண்ட் ஒன், தே டிடன்ட் கம் பை கார், தே கேம் பை ட்ரெயின். அவங்க காரில் வரல, ட்ரெயினில் வந்தாங்க. ஸோ வரவில்லை, சாரியை வாங்கவில்லை, வில்லை வர சென்டென்ஸ் எல்லாத்துலேயும் நாம் டின்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். தேர்ட் ஒன், he didn't like the job so he resigned it. அவனுக்கு அந்த ஜாப் பிடிக்கவில்லை, அதனால் அவன் அதை ரிசைன் பண்ணிட்டான். ஃபோர்த் ஒன், she didn't watch that movie yesterday. அவள் அந்த மூவியை நேற்று பார்க்கவில்லை. பாஸ்ட் டென்ஸில் we have an advantage. அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் he, she, it இருக்கும்போது டூக்கு பதில் டஸ் போடுங்கன்னு சொன்னேன். இங்கே அந்த ப்ராப்ளமே இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டின்ட் தான், நோ ப்ராப்ளம் அட் ஆல். Now let's learn how to ask questions using didn't. இதுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது டின்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க அந்த சப்ஜெக்ட் வரணும், ப்ளஸ் நீங்கள் என்ன விஷயம் கேட்குறீங்களோ அதில் இருக்கக்கூடிய வேர்ப் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், didn't you receive the parcel? நீ அந்த பார்சலை வாங்கவில்லையா, வாங்கலையா. ஸோ வாங்கவில்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லையா வர்ற கொஸ்டின் எல்லாத்துலேயும் didn't நீங்கள் யூஸ் பண்ணணும். Let us recall everything now. I don't அப்படின்னா நான் செய்வதில்லை, செய்வதே இல்லை. I didn't, நான் செய்யவில்லை. Don't you அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நீங்கள் செய்வதில்லையா அப்படின்னு அர்த்தம். Didn't you அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யவில்லையா அப்படின்னு அர்த்தம். நான் இந்த பேட்டர்ன் வச்சு ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம். ஃபார் யுவர் ப்ராக்டிஸ், ப்ரெசன்ட் டென்ஸில் டூ அண்ட் டோன்ட் அதை வச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பட் நெகட்டிவில் சொல்கிறோம். இதுவே நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தால், டு யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமானா எப்போவுமே நேற்றுக்கும் பிடிக்கும், இன்றைக்கும் பிடிக்கும், நாளைக்கும் பிடிக்கும். ஸோ விச் இஸ் யுவர் ரெகுலர் ஹேபிட். அதனால தான் நம்ம இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் டூ ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா. டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா. ஸோ நெகட்டிவில் கொஸ்டின் கேட்குறோம். பட் ரிமெம்பர், தீஸ் சென்டென்சஸ் ஆர் இன் ப்ரெசன்ட் ஃபார்ம்.
Now let us learn how to ask questions in past tense. I mean did, didn't வச்சு எப்படி questions frame பண்ணணும், எப்படி ஒரு சென்டென்ஸை சொல்லணும் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க. The first sentence, I slept well yesterday. நான் நேத்திக்கு நல்லா தூங்கினேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் சொல்கிறோம். I didn't sleep well yesterday அப்படின்னா நான் நேத்திக்கு சரியாகவே தூங்கவில்லை. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு didn't வச்சு சொல்லியிருக்கோம். Did you sleep well? நீங்கள் நல்லா தூங்குனீங்களா? அதாவது பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறோம், தூங்குனீங்களா அப்படின்னு. Didn't you sleep well yesterday அப்படின்னு கேட்டால் நேற்றுக்கு நீங்கள் சரியாகவே தூங்கலையா பாருங்கள், அந்த கொஸ்டினே வந்து நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது, தூங்கவில்லையா, அதுக்கு தான் நம்ம didn't யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் தி ஹோல் இன்றைக்கி கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், தில்லை வர்ற எல்லாத்துக்கும் டோன்ட் யூஸ் பண்ணணும், வில்லை வர்ற எல்லாத்துக்கும் didn't யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் தெரிஞ்சுக்கிட்டோம். That's it with today's lesson. Thanks for watching. If you are watching my video for the first time, please subscribe to SPD 360 and hit the bell icon for more videos. Thank you.